ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். போன வாரத்துக்கு முந்தின வார வியாழக்கிழமை முருகர் கோயில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அந்த கோயில் கும்பாபிஷேகத்தோட வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. முருகர் கோயில் கும்பாபிஷேகம் நடந்து அடுத்த நாளே இன்னொரு கோயில் கும்பாபிஷேகம் இருந்தது. அதனால எங்கள் அத்தை பொண்ணு வீட்லேயே நைட்டு ஸ்டே பண்ணிட்டோம். பரமத்தி வேலூர் போகிற வழியில் ஆயத்தாய் அம்மாள் கோவில் இருக்கு. அங்கே கும்பாபிஷேகம் நடந்தது. காலையில் 5:30 to 6 கும்பாபிஷேகம்னு சொன்னாங்க. நான் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ரெடி ஆனேன். அப்பயும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கே 5 மணி ஆயிடுச்சு. எங்களுக்கு சரியா வழியும் தெரியல. இந்த வீடியோ குரூப்ல போட்டிருந்தாங்க. அந்த கும்பாபிஷேகம் நடந்ததை நாங்க இது மூலியமா தான் பாத்துக்கிட்டோம். கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் நாங்க கோவிலுக்கே போனோம். எங்க அண்ணா போன் பண்ணி எங்க இருக்கீங்க, என்ன காணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வந்துட்டே இருக்கோம், எங்களுக்கு வழியே தெரியலைங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கோயிலுக்கு வந்துட்டோம். விடிஞ்சுதாங்க வந்தோம். ஒரு கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நாங்க வந்திருப்போம். அதுக்குள்ள பாருங்க எவ்வளவு வெளிச்சமாயிடுச்சுன்னு. எல்லாரும் தீர்த்தம் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் தீர்த்தம் வாங்கிட்டு 7:30 மணிக்கெல்லாம் அன்னதானம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க அன்னதானம் சாப்பிட்டோம். ஆனா எங்களால அந்த டைம்ல சாப்பிடவே முடியல. கும்பாபிஷேகத்துல எல்லாரும் கேட்டது என்னன்னா, ஏன் பசங்களை கூட்டு வரல, லீவு தானே அப்படின்னு. பைக்ல 2 பேர் தாங்க வர முடியும். பசங்களாம் வளர்ந்துட்டாங்க, எப்படி 4 பேர் வருது அப்படின்னு சொல்லிட்டோம். பசங்களை எங்க அத்தை பொண்ணு வீட்டுல தான் விட்டுட்டு வந்திருந்தோம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எங்கள் அண்ணியை பார்த்துட்டு வரலான்னு ஈரோடு கிளம்பிட்டோம். போக போகவே எங்கள் அத்தை பொண்ணு ஃபோன் பண்ணி நாங்களும் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வரோம் அப்படின்னாங்க. சரி, நீங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வந்து சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுங்க, நாங்கள் ஈரோடு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஈரோடு கிளம்பிட்டோம். போகிற வழியில் மயில் போயிட்டு இருந்தது. அதையும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். ஆற்றுப்பாலத்தை கிராஸ் பண்ண போகிறோம், வீடியோ எடுன்னு என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அதையும் வீடியோ எடுத்துட்டு போயிட்டே இருந்தோம். என் தம்பி அங்கே தான் இருந்தான். அன்னைக்கு ஓணம் பண்டிகை. என் தம்பி ஓணம் பண்டிகைனாவே ஏதாவது பண்ணுவான். அங்கே இருக்கிற பூவு இலைங்கள்லாம் பறித்து எங்கள் அண்ணியும் என் தம்பியும் சேர்ந்து பூக்கோளம் போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு லஞ்ச் எங்கள் அண்ணி சமைச்சாங்க. நானும் எங்கள் அண்ணியும் சேர்ந்து பேசிக்கிட்டு ரெடி பண்ணோம். புளிக்குழம்பு வச்சு, கோக்கா ஃப்ரை வச்சு, சாதம், ரசம், தயிர்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அந்த பூக்கோளத்தையும் லைட்டாக வீடியோ எடுத்துட்டு மறுபடியும் எங்கள் அத்தை பொண்ணு வீட்டுக்கே வந்துட்டோம். பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஊருக்கு கிளம்பணுன்னு. எங்கள் அண்ணி நிறைய செடியெல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப டீப்பாலாம் வீடியோ எடுக்கல. மறுபடியும் இந்த லீவில் ஊருக்கு வந்தேன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். என்னோட அத்தைப்பண்ணோட ஹஸ்பண்டு சபரிமலை கிளம்புறதுக்கு மாலை போட்டிருந்தாங்க. கரெக்டாக நாங்கள் வர்றதுக்கும் அவங்க கிளம்புறதுக்கும் கரெக்டாக இருந்தது. அவங்கெல்லாம் இருமுடி கட்டுறதுக்கு கிளம்புனதுக்கு முன்னாடியே என்னோட ஹஸ்பண்ட் பைக்கில் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நாங்கள் 3 பேரும் பஸ் ஏறி ஊருக்கு போனோம். வீட்டுக்கு வரத்துக்கு மணி 7 மணி ஆயிடுச்சு. நைட்டு கடையில் குழம்பு வாங்கி டிஃபன் சாப்பிட்டு படுத்துட்டோம். இப்படி தாங்க அன்னைக்கு டே போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.